ईशेले सदया पात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रंजदामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां मणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मयामोगदत्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसदेकसिन्धोः रामानुजस्य तरणौ शरणं प्रपद्ये உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் நும்மிச்சை சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் மன்னமே மன்னப்படும் அறிவானனை வண்டுபராபதி மன்னனே ஏத்துமின் ஏத்த ஏத்துதலும் தொழுதாடுமே. அப்படிப்பட்ட ராஜகோபாலனுடைய மகாத்மியத்தை 17வது பகுதியாக நாமெல்லாம் இன்று அனுபவித்து வருகின்றோம். இந்த ராஜகோபாலனுடைய அழக பெரிய பெரிய ஆழ்வார்களாலேயும் ஆச்சாரியர்களாலேயுமே வர்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான். அவ அப்படியே அந்த அழகுல அப்படியே முழுகி 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 அவளால அந்த என்ன சொல்றது அந்த அழக நினைக்கும் பொழுது அப்படியே கண்ணுலேருந்து ஜலமா அவளுக்கு கொட்ட ஆரம்பிச்சிடுறது. அப்படி அந்த கொட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த கோபாலன் என்ன பண்றான்னா ஒரு மாயை உருவாக்கி அவர்களை எல்லாம் அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடறான். அதனால என்ன ஆகிறது அப்படின்னா அந்த கோபாலனுடைய பெருமையை யாராலையுமே பேச முடியாது. அப்படிப்பட்ட அந்த மகாத்மியத்தை நானும் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன்னா என்ன சொல்றது, மந்த புத்தின்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அதை கோபாலனுடைய திருவடி பாரங்களிலும் செங்கமலத்தாயாரினுடைய திருவடி பாரங்களிலே விட்டுட்டு இன்று 17வது பகுதியை நம்ம தொடர்ந்து அனுபவிப்போம். அந்த கோபாலனுக்கு நாள்தோறும் நடைபெறுகின்ற அந்த கைங்கரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியப்பட வைக்கும். மாமுனிகள் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாக, அதாவது ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு நம்பெருமாளை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு நம்பெருமாள் கேட்டுக்கொள்ள அதையும் ஏற்றுக்கொண்ட அந்த மாமுனிகள் அந்த நம்பெருமாளை விட்டுட்டு இவ்வளவு நாள் அந்த கோபாலனுடைய தட்சிண துவாரகைன்னு சொல்லக்கூடிய அந்த அருமையான அந்த திவ்ய கஷேத்திரத்துல கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாக இருந்தார், கைங்கரியங்களை எல்லாம் மேற்கொண்டார்னா அதோட பெருமை வேற என்ன இந்த மன்னார்குடிக்கு சொல்றது. ஏன்னா பெரிய பெரிய ஆச்சரியம். ஏன்னா அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தென்தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரம் அப்படின்னு சொல்லு விதமாக இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தையே பிரதானமாக இருக்கணும்னு நினைச்சுண்டு எப்படி எம்பெருமானார் இருந்தாரோ அதே மாதிரி வரணும்னு தான் ஆழ்வார் திருநகரிலேருந்து இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் மாமுனி. தன்னுடைய கைங்கரியத்துக்கு பல பல காரணங்கள் இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே உகந்து என்ன எடுத்துட்டார் அப்படின்னா சந்நியாச தர்மத்தையும் ஏற்றுண்டார் பெரியஜியர். அதனாலதான் ஸ்ரீரங்கத்துக்கு எல்லாமே பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய ஜீயர்னு இவருக்கு பேரு. ஏன்னா நம்பெருமாளே தனக்கு ஆச்சாரியனாக இவரை ஏற்றுக்கொண்ட மிக பெரிய ஆச்சாரிய வம்சம் இவரோடு முடிஞ்சு திருப்பி அந்த பரமபதநாதனாக இருக்கின்ற அந்த ரங்கநாதன்லேருந்து திருப்பி ஆரம்பிக்கிறது. இப்படி ஆரம்பமும் முடிவும் அந்த அருமையான அந்த இது யாரோட நடக்கிறது அப்படின்னா அந்த பெரிய ஜீயர் மூலமாக நடக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெரிய ஜீயர் மன்னார்குடியில தங்கியிருந்தார். அதனாலதான் அதுக்கு பேரு ஜீயபுரம். மன்னார்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர்ல நம்ம தெற்க போனோம்னா ஜீயபுரம் ஜீயகுளம் அப்படின்னே இன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அருமையான அந்த க்ஷேத்திரத்தை பல பல கைங்கரியங்கள்லாம் அந்த ராஜகோபாலனுக்கும் அந்த செங்கமல தாயாருக்கும் அப்படியே தடங்கள் இல்லாமல் இன்று வரை நடக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் மாமுனிகள் தான் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. எப்படி இங்க எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார்னு ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு உற்சவத்தையும் இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும்னு நடத்தி
செய்தவர் பாஞ்சராத்திரம ஆகம பிரகாரம் அப்படின்னா அது ராமானுஜர் தான். அதே மாதிரி ராஜகோபாலனுடைய எல்லா உற்சவத்தையும் திருத்தி ஆல்மோஸ்ட் ஸ்ரீரங்கத்துல எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது யாரு அப்படின்னா பெரியஜியர் அப்படிங்கிறது மிகையாகாது. அப்படிப்பட்ட அருமையான அந்த கஷேத்திரத்துல இருக்கின்ற என்னென்னலாம் உற்சவம்லாம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு இப்படிலாம் நடக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தோணும். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் காலைல எங்கேருந்து ஜலம் வருது அப்படின்னா ஹரித்ரா நதியிலேருந்து வருது. நம்ம பார்த்தோம் அந்த அருமையான ஹரித்ரா நதியினுடைய வைபவத்தை பார்த்தோம். ஹரித்ரானாலே மஞ்சள், மஞ்சள்னாலே புனிதம். அந்த புனிதமான நதியிலிருந்து புனிதமான நீர் யாருக்கு வருதுன்னா அந்த புனிதமான அந்த கோபாலனுக்கு வருது அப்படின்னு வருது. அப்படிப்பட்ட இங்க எப்படி ஸ்ரீரங்கத்துல வருது அப்படின்னா வடகாவிரியிலேருந்து 11 மாசம் வரும், தென்காவிரியிலேருந்து துலா மாசம் ஐப்பசி மாசம் மட்டும் வரும். அதே மாதிரி இங்க ஹரித்ரா நதியிலேருந்து டெய்லி வருது. அது வந்த பிறகு காலையில என்ன பெருமாளுக்கு கொடுப்பா அப்படின்னா கோபாலன் இல்லையா, கோபாலன் எதுக்கு மயங்கினான் ஆட்சியர்களுக்கெல்லாம்? வெண்ணெய்க்கு தான், வெண்ணெய்க்கு தான் மயங்கினான். அதனால வெண்ணெய், நாட்டு சர்க்கரை, பால் காலில் பெருமாளுக்கு கண்டருள பண்றா. அப்படி அந்த விஸ்வரூப சேவைக்கு யானை எப்படி இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வருமோ அதே மாதிரி யானை, மாடு எல்லாம் அங்கேயும் வரும். அருமையான அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு பெருமாள் வெண்ணையும் நாட்டு சர்க்கரையும் பசும்பாலும் அம்சிஞ்ச பிறகு எல்லாருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா திருவாராதனை நடக்கும். அந்த திருவாராதனைல இங்க ஸ்ரீமூர்த்திகள் இருக்கார், ஸ்தபன பேரர் இருக்கார், எல்லாருக்கும் திருமஞ்சனம் நடந்துட்டு திருவாராதனை ஆகி ததியோதன தயிர் சாத பிரசாதம் நடக்கும். இது டெய்லி நடக்கிற அந்த ரொட்டீன். அப்படி அருமையா நடந்துட்டு தலிகர் நடக்கும். மத்தியானம் இந்த பெருமாளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா குட்டி கண்ணன் இல்லையா, தேங்குழல் வடை சுத்தண்டம் எல்லாத்தோட பெருமாளுக்கு ஒரு பெரிய தலிகையை கொண்டாடும். 4 மணிக்கு திருப்பி திருக்காப்பு நீக்கணும். நீக்கி 6 மணிக்கு சாயங்காலம் திருப்பி திருவாராதனை இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, கோபாலன் இல்லையா, அதனால தோசை சாப்பிடுவார் இந்த பெருமாள். நம்பெருமாள் காலையில சப்பாத்தி சாப்பிடுவார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. இங்க பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா யசோதை எப்படி தோசை பண்ணி தருவாராம் சாயங்காலம், அந்த தோசையை கண்டருள பண்ணுவார். அப்புறம் நித்தியான சந்தானம் நடந்து கோஷ்டிலாம் நடந்த பிறகு திருப்பி என்ன ஆகும்னா சாயங்காலம் இதெல்லாம் நடக்கும். அதாவது மிளகு சம்பாதலிகை அதெல்லாம் இருக்கும். அப்புறம் அர்த்த ஜாமல்லத்துல சர்க்கரை பொங்கல் இருக்கும். அது மட்டும் இல்லாம கொழுக்கட்டையும் உண்டு இந்த கோயில்ல தான் வித்தியாசமா. அதான் மோதகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, அது பால் பழம் இதெல்லாம் டெய்லி நடக்கிற கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த பெருமாளுக்கு பஞ்சபர்வ புறப்பாடு அப்படிங்கிற மாதிரி மாத பிறப்பு, ஒவ்வொரு மாசமும் பிறகு சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி அப்படின்னு பிறக்கிற மாச புறப்பாடு உண்டு. 2 ஏகாதசி புறப்பாடு உண்டு. ரோகிணி, திருவோணம், அமாவாசை, இதுல எல்லா இடத்துலயும் பெருமாளுக்கு புறப்பாடு உண்டு. தாயார் தனிக்கோள் நாயகி, அவளுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை புறப்பாடு உண்டு திருமஞ்சனம் ஆகி. அது மட்டும் இல்லாம இதுல இந்த பஞ்சபர்வ புறப்பாடு சேர்ந்ததுன்னா அப்படின்னா அன்னைக்கெல்லாம் ரெட்ட புறப்பாடு நடக்கும். ஒவ்வொரு புறப்பாடும் பெருமாள் வரும்பொழுது அந்த அச்சுதப்ப நாயக்கர், விஜயராகவ நாயக்கர் ஆகியோருக்கு திருமாலை உடுத்து கலைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததொண்டு தொடுத்து தொழாய் மலர் சூடி கலைந்தனன் சூடுமீன் தொண்டர்களும் விடுத்த திசைகர்மம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த வைநாகனை பள்ளி கொண்டானுக்கு அப்படின்னு சொல்லும் விதமாக இந்த பெருமாள் உடுத்து கலைந்த அந்த பரிவட்டம் மாலை இவர்களுக்கு சாத்தின பிறகுதான் இன்னைக்கும் அவர்கள் செய்த கைங்கரியத்துக்கு நாயக்கர்கள் இல்லைன்னா மன்னார்குடி இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு இந்த மன்னார்குடியை ஸ்ரீரங்க சேத்திர லெவலுக்கு உயர்த்தியது யார் அப்படின்னா நாயக்கர் காலத்துலதான். ஸ்ரீரங்கத்துல எப்படி ஆயிரங்கால் இருக்கோ அதே மாதிரி ஆயிரங்கால் மண்டபம். அதெல்லாத்தையும் நம்ம அனுபவத்தை நம்ம பகிர்ந்துனோம். அப்படி திருமாலை சடகோபம் இதெல்லாம் பெருமாளுக்கு சாத்தின்ற பிறகு அருமையான இந்த உற்சவத்தெல்லாம் ஒவ்வொரு மாசமுமே அருமையா இருக்கு. இது ஒரு எசன்ஸாவே நம்ம பார்க்கலாம். சித்திர மாசம் அக்னி பகவான் கோடை திருநாள் கண்டருள்ளதுனால 10 நாள் உற்சவம்.
வந்து அருமையா கோட உற்சவம். இப்ப இங்க ஸ்ரீரங்கத்திலயும் கோட உற்சவம் நடந்துட்டு இருக்கு, மன்னார்குடியிலும் கோட உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அதோடைய 4ஆம் நாள் என்ன வரும்னா அட்சய திருதியை வரும். அந்த அட்சய திருதியை அன்னைக்கு பெருமாள் வந்து கருட சேவையில அருமையா தங்க கருட சேவையில பெருமாள் வந்து எல்லா பெருமக்களுக்கும் நான் தான் வைகுண்டநாதன் அப்படின்னு சொல்ல விதமாக வைகுண்டநாத சேவையில பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா ஞானமும் வளரட்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து அருமையா அந்த கிரீட சேவையில ரெட்டக்குட புறப்பாடாகி பெருமாள் காட்சி அளிக்கிறது அப்படியே கண்கொள்ளா காட்சி. அது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் இது வந்து கோபுர்லிய மகரிஷிகள்லாம் ஏற்படுத்தின அருமையான உற்சவம் இந்த வந்து வைகாசி மாசம். அது மட்டும் இல்லாம சித்திர மாசத்திலே இன்னும் 2 உற்சவம் வரும். சித்திர திருவாதிரை வந்து உடையவருடைய உற்சவம். இங்க உடையவருடைய உற்சவம் வந்து எம்பெருமானார் உற்சவம் வந்து 10 நாள் அருமையா கொண்டாடுவா. ஏன்னா எம்பெருமானாருக்கு தனி சன்னதியே இங்க இருக்கு. அதான் பெருமாள், அதாவது கோயிலுக்கு உள்ள நுழைஞ்சோம்னாலே ஆயிரங்கால் மண்டபத்துல முதல்ல எய்தாப்புல இருக்கக்கூடிய யாருன்னா எம்பெருமானாருடைய சன்னதி தான். அங்க வந்து 10 நாள் உற்சவம் நடக்கும். கோஷ்டி விநியோகம் 4000 ஃபுல்லா இது பண்ணுவா. நேத்திக்கு தான் அருமையான நாள். நேத்திக்கு சொல்லணும்னு நினைச்ச ராஜகோபாலன் மகாத்மியத்தை சொல்லும் போதே ஸ்ரீராம நவமி இங்க எப்படி வந்து சேர்த்தி சேவை வந்து முதல்ல ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா முதல்ல ஆரம்பம் வந்து சேர்த்தி சேவை யாரோடன்னா சேரகுல நாயகியோட பெருமாள் வந்து சேர்த்தி சேவையில தான் ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ ராமநவமியில சுக்லபட்ச நவமி என்று அந்த நம்பெருமாளுக்கு திருமஞ்சனமும் சேரகுல நாச்சியாரோட ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி யாரோட முடிக்கிறார் அப்படின்னா பெரிய பிராட்டியோட பங்குனி உத்தரத்தோட புஸ்தகத்தை முடிக்கிறார். இதே கிரமம் தான் எல்லா வைஷ்ணவ ஆலயத்திலும் ஆல்மோஸ்ட் நடக்கும். இங்க இங்க வந்து சேர்த்தி உற்சவம்லாம் கிடையாது. ஸ்ரீ ராமநவமி வந்து ராமருக்கு திருமஞ்சனம் அருமையா நடக்கும் இங்க. அது மட்டும் இல்லாம தீர்த்த பிரசாத கோஷ்டிலாம் அருமையா நடக்கும். வைகாசி மாசம் வந்து 10 நாள் வசந்த உற்சவம் அருமையா நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திர மாசத்துல நமக்கு வந்து கோட உற்சவம் அது வந்து 10 நாள். அது யாருன்னா அக்னி பகவானுக்காக தான் பண்றது. அது அருமையான அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவார்னா அருமையா வெட்டி வேர் மண்டபம் அதெல்லாம் வந்து போட்டுண்டு அந்த பெருமாள் அப்படியே கோபாலன் வந்து அப்படியே அந்த மாலையில வந்து அதுதான் அந்த போட்டோ தான் அனுப்பிச்சு வச்சிருந்தேன் எல்லாருக்கும் இன்னைக்கு. அதை வந்து பார்க்கும்போதே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படி நடந்துட்டே இருக்கிறச்ச அடுத்த வைகாசி மாசம் வருது. வைகாசி மாசத்துல என்ன உற்சவம் அப்படின்னா கோபர்லிய மகரிஷிகள் வந்து 10 நாட்கள் திருநாள் நடத்தி வச்சு அருமையான அந்த உற்சவம் வசந்த உற்சவம் நடக்கும். அது 10 நாள் அருமையா நடக்கக்கூடிய உற்சவம். அதுல வந்து ஒரு நாள் என்ன வரும் அப்படின்னா உதய கருடன் வரும். மறுபடியும் சித்திர மாசமும் ஒரு கருட சேவை. அது வந்து சாயங்காலம் நைட்டுன்னு சொல்லலாம், இரவுன்னு சொல்லலாம். இதுல என்ன இருக்குன்னா காலையில பெருமாள் 5:15 கிளம்பிடுவார் உதய கருடன். அங்க போய் கோபிநாதன் கோயில்ல வந்து அந்த பெருமாள் அதுவும் வந்து இந்த பெருமாள் வந்து கோபாலனே குட்டைன்னு தான் எல்லாரும் சொல்லுவா. ஆனா அந்த பெருமாள் இன்னும் குட்டையா இருப்பார். அப்படியே முழுன்னு இருப்பார். கோபிநாதன் கோயில் அவரும் கருட சேவையில வருவார். இப்படி எல்லா பெருமாளும் சந்திச்சுட்டு கற்பூர ஆராய்ச்சி ஆனவுடனே இவர் திரும்பி வந்துருவார். அருமையா அந்த வைகாசி மாசம் இதை வந்து நடத்தி வச்சது சரித்திர சான்றுகள் பிரகாரம் கோபுர்லிய மகரிஷி அப்படின்னு சொல்றார். இந்த வைகாசி மாசம் தான் நம்மாழ்வாருடைய அவதார உற்சவமும் வரும். அது 5 நாள் இங்க வந்து அருமையா செலிப்ரேட் பண்றா. அப்புறம் ஆணி மாசம் உற்சவம் பார்த்தோம்னாலே இதுவும் வந்து கோபுர்லிய மகரிஷிகள் தான் நடத்தினார் அப்படிங்கிறதுக்கான சான்றும் இருக்கு. அப்படி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கஜாராகத்தினோட 10 நாள் உற்சவம் வந்து பிரம்மோத்சவம் எப்படி வந்து பங்குனி மாசம் நடக்கிறதோ 18 நாள் நடக்கும் பங்குனி மாசம். இது வந்து 10 நாள் நடக்கும். அருமையான அந்த ஹரித்ரா நதி உற்சவ மண்டலத்துல பெருமாள் வந்து அந்த ஹரித்ரா நதியை வந்து அப்படியே அந்த நைட்டு ஒவ்வொரு வாகனத்திலையும் அப்படியே பெருமாள் அப்படியே நடந்து வர்றத அப்படியே பாக்குறதுக்கு, அதாவது என்ன சொல்றது, பெருமாள் ஒரு நதியா ஹரித்ரா நதியா அப்படின்னு தெரியாம அப்படியே அந்த கோபாலன் அப்படியே இருக்கிற அழகை நம்ம வந்து நேரம் அனுபவிச்சாதான் இருக்கும். இப்ப அடுத்தது ஆணி மாசம் வரப்போறது. எல்லாரும் ரெடியா இருங்கோ, போய் கோபாலனை போய் சேவிங்க. ஏன்னா இதுல ஒரே கூட்டமா இருக்கும் பங்குனி மாசம். ஆணி மாசம் அப்படியே ஃப்ரீயா இருப்பார் கோபாலன். யாராவது வரமாட்டாளான்னு நான் இருந்தவரையும் அப்படிதான் இருந்தார். இப்ப எப்படின்னு தெரியல. அப்படியே காத்துட்டே இருப்பார். அப்படியே அருமையா அந்த அதுவும் அந்த காத்து ஜில்லுன்னு அந்த வெயிலுக்கு அடிக்கிறச்ச இந்த ஹரித்ரா நதியிலேருந்து ஏற்படுற அப்படியே
என்ன சொல்றது, அந்த காத்துல அருமையா அந்த கோபாலனும் இருக்கா, ஹரித்ரா நதியும் இருக்கு. இதோட நமக்கு வேற என்ன வேணும்? அருமையா அந்த 10 நாள் உற்சவத்தை வந்து கண்கொள்ளா காட்சியாக நம்ம வந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஹரித்ரா நதியில மிக உயர்ந்த உற்சவம் அப்படின்னா தெப்போத்சவம். அந்த தெப்போத்சவத்தை பாக்குறதுக்கு என்ன சொல்றது, கோடிக்கண் வேணும். ஏன்னா நடுவுல ஒரு மைய மண்டபம் இருக்கு, 3 சுத்து பெருமாள் அப்படியே பிரதர்ஷனம் வந்த பிறகு மைய மண்டபத்துல ஏறி அங்க வந்து அருமையா எல்லா திருவாராதனெல்லாம் நடந்து திருப்பி பெருமாள் வருவார். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க வேண்டிய அருமையான உற்சவம். இதை வந்து ஏன்னா 9ஆம் நாள் வந்து ஆணி தெப்பம் ஹரித்ரா நதியில. இது அருமையான இந்த உற்சவத்தை நடந்து அந்த மாசம் பெரியாழ்வார் திருநட்சத்திரமும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆணி சுவாதி. அது மட்டும் இல்லாம ஆடி மாசம், அதாவது உலகத்திலேயே தனிக்கோள் நாயகாக இருக்கிறது யாருன்னா செங்கமல தாயார். இதை நிறைய தடவை பார்த்தோம். அந்த செங்கமல தாயாருக்கு 10 நாள் துவஜாரோகத்தினோடு உற்சவம் நடக்கிற ஒரே ஊர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மற்ற ஊர்ல எல்லாம் உடனே கேட்கலாம், இவ வந்து படிதாண்டா பத்தினி, திருப்பதிலையும் நடக்கிறது. ஆனா வந்து திருப்பதிக்கு தாயார் வெளியில வருவார். இவ தாயார் வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காகவே நாச்சியார் பிரகாரம்னு ஒரு பெரிய பிரகாரத்தை ஏற்படுத்தி இங்க வந்து அருமையா உற்சவம் நடக்கும். அதை பாக்குறதுக்கே கண்கொள்ளா நிகழ்ச்சி. 10 நாளும் 10 வாகனங்கள் வந்து அருமையா இருக்கும். முடிஞ்சா ஆடி மாசம் அதை அனுபவிப்போம். அது தாயாருடைய அருள் என்ன சொல்றதோ, எப்படி இந்த கோபால குட்டனுடைய 18 நாள் உற்சவத்தை வந்து நாம எதிர்பார்க்காம கோபாலன் சொல்ல வச்சாரோ, அதே மாதிரி செங்கமல தாயார் அருள் இருந்தா அதை வந்து அப்ப தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதுல வந்து 4ஆம் திருநாள் வந்து அருமையான, எல்லாருமே அந்த 4ஆம் நாள் வராதா அப்படின்பா. ஏன்னா பெருமாள் வந்து சிங்க நடை நடப்பவன். அவன் என்ன பண்ணுவான்னா கருட வாகன ரூபியாக மேல ஏறிடுவான். அந்த சிங்கத்து மேல அந்த தாயார் ஏழிண்டு செங்கமல தாயார் இருந்து 2 பேரும் இந்த ரெட்ட புறப்பாடுல வர காட்சி இருக்கே, அது எங்கேயுமே இல்லாத காட்சி. அதை வந்து கண்கொள்ளா காட்சி. இன்னைக்கே வந்து எல்லாரும் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிக்கோங்க. அந்த ஆடி மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடி மாசம் அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு தேர் நடக்கும். அதுக்கு முன்னாடி அந்த ஆடி மாசத்துல வந்து 4ஆம் திருநாள் என்ன நடக்கும் அப்படின்னா, பெருமாள் எம்பெருமான் ராஜகோபாலன் வைகுண்ட நாதனாக கருடா ரூபியாக தங்க கருட சேவையில காட்சியளிப்பான். தாயார் என்ன பண்றோம்னா, நான் தான் சிங்கத்தினுடைய நாயகன், அந்த சிங்கமான அந்த எம்பெருமானையே கட்டுப்படுத்துறவர் யாரு அப்படின்னா தாயார் தான். அப்படிப்பட்ட அந்த சிங்கத்தை கட்டுப்படுத்த முடியாதா? சிங்க பெருமானையே கட்டுப்படுத்தக்கூடியவ தாயார். அப்படிப்பட்ட தாயார் அந்த சிங்கத்துல வந்து அப்படியே சிம்ம வாகனத்துல வந்து அப்படியே இருக்கக்கூடிய காட்சி அந்த 2 பேருக்கும் நடந்து ஒரு கற்பூர ஆலாத்தி வருமே, தத்விட்டோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரியாக திவீவசுராததம் தத் விப்ராச உபன்யவோ ஜாகிரவாகும் சத் சமிந்ததை விட்டோரையத் பரமம் பதம். அதுதான் வைகுந்தம். அதை பார்க்கறதுக்கு 1000 கோடி கண்கள் இருந்தாலும் அன்னைக்கு பார்க்கறதுக்கு நம்மளால முடியாது. அது மட்டும் இல்லாம எப்படி வந்து ஆண்டாள் வந்து ஆடிப்புறத்துல தேர் இருக்காளோ, ஆண்டாள்லாம் வெளியில நடத்துவா, இவர் நாச்சியார் பிரகாரத்திலே நடத்திக்க கூடியவள். ஏன்னா படிதாண்டா பத்தினி. அதனால அருமையான அந்த தாயார் வந்து திருவாடிபுரத்தன்று திருத்தேர் அப்படியே நடக்கும். உள்ள பெருமாளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆண்டாள் இருக்கும். இதுதான் கோபாலன் நடத்துற பியூட்டி. 2 பேருக்கும் போட்டி நடக்குமா, தாயார் அழகா பெருமாள் அழகானா. பெருமாள் சொல்ல என்னடா அப்படின்னா, கோபாலன் தாயாராகவே மாறிடுவார். அதுதான் இந்த மன்னார்குடியில உள்ள ஒரு பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லாம அந்த கடைசி நாள் மன்னார்குடியில போய் யாராவது போய் அந்த கடைசி இந்த 10ஆம் திருநாள் போய் யாராவது ஒரு பூக்கடையில போய் எனக்கு பூத்தா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. அன்னைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறவெல்லாம் ரொம்ப ஆடி மாசம் நடக்காது. இருந்தாலும் ஏதோ ஒரு ஆத்துல ஒரு விசேஷம் வருது அப்படின்னா பூ சொல்றதே பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற அத்தனை பூக்கடைக்காரர்களும் அந்த பூ பல்லாக்குக்கும் தாயாருக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இன்னைக்கு வரலையும் அந்த பூ பல்லாக்க அருமையா நடத்துறா. அந்த புஷ்ப பல்லாக்குல தாயார் ஏழ்ற காட்சியை வந்து கண்கொள்ளா காட்சின்னு தான் நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அருமையான உற்சவம். அது மட்டும் இல்லாம ஆடி 18 வந்து சில சமயம் என்ன ஆகும்னா உற்சவத்தோட வந்துடும். அப்ப ஆடி 28 வந்து எம்பெருமான் வந்து பாமணி கரைக்கு ஏந்தருளி அங்க தீர்த்தவாடி நடக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கே தெரியும், அந்த ஆடி மாசமே சுக்லபட்ச ஏகாதசி அன்னைக்கு வந்து 81 கலசம் திருமஞ்சனம் நடக்கும்.
இங்க வந்து நடக்கிற திருமஞ்சனம் இருக்கு, ஜேஷ்டாபிஷேகத்தை வந்து நம்ம எல்லாருமே போய் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்துல அது மாதிரி பிராப்தம் நமக்கு கிடையாது. இங்க பெருமாள் வந்து அந்த கண்ணாடி அறைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையோ, அந்த நாயக்கர்களுக்கு பக்கத்துல அந்த மண்டபத்துல திருவாய்மொழி கூட அங்கதான் கேட்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அங்க ஏல பண்ணிட்டு பெருமாளுக்கு வந்து ஆகம சாஸ்திர விதி பிரகாரம் அவருடைய திருமேனிய வந்து ஒரிஜினல் திருமேனி எப்படி கோபாலனுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அன்னைக்கு நேரா போகணும். எப்படி வந்து கோபாலன் பல் துளக்கிற இதெல்லாம் அவ அழகா நடத்தி காட்டுவா. அங்க இருக்கிற தீட்சிதர் அப்படின்பா, இங்க எல்லாரையும் ஸ்ரீரங்கத்துல பட்டரும்பா, அங்க தீட்சிதர். ஏன்னா அவ ப்ராப்பரா உடனே கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, அங்க என்ன இருக்கிறதோ அதை சொல்றேன். தீட்சை பெற்றவர்கள், அதுக்கு ஒரு பெரிய வைபவத்தையே அவ வந்து கொண்டாடுறா. கல்யாணம் ஆகணும், பிரம்மச்சாரிக்கு தீட்சை கொடுக்க மாட்டா, பிரம்மச்சாரிக்கு பெருமாளை தொடர்றதுக்கு அங்க தகுதி கிடையாது. அது மாதிரி நிறைய கிரமம்லாம் அவ வச்சிருக்கா. அப்புறம் வந்து அவ வந்து ஓரளவு அந்த ஆகமம் தெரிஞ்ச பிறகு அவளுக்கு வந்து கல்யாணம் ஆன பிறகு அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கஷ்டமே நிர்வகிச்சுட்டு அவளுக்கு வந்து தீட்சை கொடுத்த பிறகுதான் அந்த கோபாலனை போய் அவ வந்து தொட முடியும், சடாரியே தொட முடியும். அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான ஊர். வெளியில இருந்து பார்க்கும்போது என்னென்னமோ தோணும், ஆனா வந்து அவ தீட்சிதாவுக்குள்ள ஏற்படுற கட்டுப்பாடு. அப்படிப்பட்ட தீட்சிதா வந்து இந்த ஊருக்கு எப்படி வந்தா அப்படின்னா, சில பேர் சொல்றா திருவள்ளரையில இருந்தா நாயக்கர் காலத்துல வந்து அங்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியும் சில குறிப்புகள்லாம் சொல்றது. திருவள்ளரையில இருக்கிற மிகப்பெரிய பாஞ்சராத்திர ஆகம வித்வான்கள்ல வந்து அங்கேருந்து இங்க கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுறது. இதெல்லாம் வந்து குறிப்புகள் இருக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி இதுல ஏதாவது வேறுபாடு இருந்ததுன்னா அது கோபாலனுடைய திருவடிக்கே விட்டுருவோம். அப்படிப்பட்ட அருமையான ஜேஷ்டாபிஷேகம் சுக்லபட்ச ஏகாதசிக்கு மட்டும் இல்ல, துவாதசி அன்னைக்கு திருப்பி பெருமாளுக்கு நடக்கும், தாயாருக்கும் அன்னைக்கு கிடக்கும். பெருமாளுக்கு வந்து 83 கலச திருமஞ்சனத்துல ஆகம சாஸ்திர பிரகாரம் அவருடைய திருமேனி கலைஞ்சு திருமஞ்சனம் நடக்கிற வைபவத்தை வந்து பார்க்கறது. அதுவும் வந்து தைத்திரிய உபனிஷத்துலாம் சீஷாவல்லி எல்லாமே நடக்கும். சன்னோ மித்ர சம்பர்ணகா சன்னோ பகத்வரியமா அப்படின்னு எல்லாம் நடந்து பஞ்ச சுத்தங்கள்லாம் நடந்து அருமையா நடக்கிற வைபவம். ஏன்னா அவ்வளவு தீட்சிதர்கள் அங்க உண்டு. அங்க வந்து இந்த கோபாலனுக்கு ஒண்ணுன்னா அவளே ரெடியா இருப்பா. அப்படி வந்து கைங்கரிய பாராளும் அந்த தீட்சிதர்களாக தான் இருப்பா. அங்க வந்து இன்னும் நான் என்ன சின்ன குழந்தையில இருந்து இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். அங்க ஏதாவது ஒரு யாராவது வந்து தலிகை பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா அவளே தலிகையும் பண்ணிடுவான். அது மாதிரி அருமையா அவ வந்து, அதனாலதான் அவளுக்கு பேரு ஸ்தானிகம் அப்படின்னு அங்க சொல்லுவா. எல்லாமே அவாதான் அப்படிங்கிற மாதிரி அருமையா இன்னைக்கு வரலையும் அவர்கள் எல்லாம் அருமையாக அதை வந்து பாஞ்சராத்திர ஆகம பிரகாரம் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட ஜேஷ்டாபிஷேகம் முடிஞ்சு பவித்ரோஸ்திரம் வரை வந்து எந்த பஞ்சபர்வ உற்சவமும் நடக்காது. அது ஒரு வாரம் 10 நாள் தான் வரும். இங்க மாதிரி எல்லாம் ஒரு ரொம்ப நாள்லாம் இருக்காது. ஏன்னா இங்க தைல காப்பு சாத்துறதுனால ஸ்ரீரங்கத்துல என்ன ஆனா அந்த தைல காப்பு காயற வரலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவா. இங்க அப்படிலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆவணி மாசம் எப்படி நம்பெருமாளுக்கு பவித்ரோத்சவம் நடக்கிறதோ அதே மாதிரி சுக்லபட்ச ஏகாதசியிலிருந்து 10 நாட்கள் பவித்ரோத்சவம் நடக்கும். ஏகாதசி அன்னைக்கு பவித்திரம் சாற்றா. தினமும் ஆகம சாஸ்திர பிரகாரம் விசேஷ திருவாராதனம், ஹோமம், சேவை, சாற்றுமறை, கோஷ்டி விநியோகம் எல்லாம் நடக்கும். அது தவிர சாயங்காலம் பெருமாள் வந்து அந்த பவித்திரத்தை சாத்திட்டு அந்த கோபாலன் வந்து அப்படியே புறப்பாடு வந்து நடத்த அந்த அந்த சம்பகாரண்ய பிரகாரம் அப்படின்னு பார்த்தோமே, அதுல அப்படியே அழகா பெருமாள் வர்ற அழக பாக்குறதுக்கு கோடிக்கண் வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி எல்லாம் நடந்துட்டு 10ஆம் நாள் வந்து ஹரித்ரா நதியில வந்து தீர்த்தவாரியோடு பூர்த்தி அடையும் அப்படிங்கிறது தான். இந்த ஆடி மாசம் உற்சவத்தை வந்து தாயாருக்கு சொன்னோமே, அது யாரு ஏற்படுத்தினார்னா பிருகுமுனிவர் தான் ஏற்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் நமக்கு வந்து சொல்றது. அப்புறம் வந்து ஆவணி மாசத்துல இந்த உற்சவத்துக்கு பிறகு தின வார பட்ச மாச வருஷ எல்லாத்துலயும் ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த பவித்ரோத்சவத்துல வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு வைதிக உற்சவம். அதை தொடர்ந்து அந்த ஆவணி மாசம் கோபாலனுக்கே உள்ள அருமையான நாள் வருது, ஸ்ரீ ஜெயந்தி வருது. அது வந்து ரோகிணி நட்சத்திரத்துல ஜனன உற்சவமாக இரவு வந்து விசேஷ திருவாராதனம் மற்றும் சங்குப்பால் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது இங்க ரொம்ப விசேஷம். அப்ப வந்து சந்தான கிருஷ்ணனை அப்படியே மூலவர் தேர்ந்து அழகா அப்படியே ஏல பண்ணிட்டு வந்து அவருக்கு வந்து டோலோத்சவம் பாடுவா.
கராரவிந்தே நபதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷியந்தம் மடஷ்ய பத்ரஷ்ய புடேஷியானம் வானம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னு சொல்லக்கூடிய அந்த அருமையான அந்த ஸ்லோகத்தை வந்து இந்த நேரத்துல வந்து சேவிப்பா. அது மட்டும் இல்லாம உரியடி உற்சவமும் இந்த ஸ்ரீஜெயந்தியை ஒட்டி இங்க நடக்கிற உற்சவம் மிக அருமையா இருக்கும். அப்படிப்பட்ட ருக்மிணி சத்திய சமேதராய் ராஜகோபாலன் என்ன பண்ணுவான்னா சர்வ அலங்காரத்தோட நான் தான் உலகத்தினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லும் விதமாக அப்படியே திருவீதி எழுந்தருளி வந்து உரியடி வயிற்கு மரம் எப்படிலாம் பிருந்தாவனத்துல என்னென்னலாம் விளையாட்டுகள் செய்தானோ அத்தனையும் நடக்கும். புரட்டாசி மாசத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இப்பெல்லாம் வந்து பயங்கரமா கூட்டம் வருது. அங்க ஒன்றும் புரட்டாசி சனிக்கிழமை அவ்வளவு தூரம் இது கிடையாது. இருந்தாலும் அங்க வந்து என்ன விசேஷம் அந்த காலத்துல செஞ்சானா பாதுகை அனுமாருக்கு சிறப்பு தலிகை வந்து அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தா அதுதான் நடந்தது. இருந்தாலும் இப்ப வந்து பயங்கர கூட்டம் வருது. அது மட்டும் இல்ல, புரட்டாசி மாதத்துல மிக முக்கியமான உற்சவம் வந்து எல்லா கோயில்களும் யாருக்கு நடக்கும்னா தாயாருக்கு நடக்கும். நவராத்திரி உற்சவம் 10 நாள். இங்க நவராத்திரி உற்சவம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா ராஜகோபாலனுக்கு தான் நடக்கும். அப்படி வந்து ராஜகோபாலனுக்கு அந்த நவராத்திரி உற்சவமும் வந்து ரட்சா பந்தனத்தோட 10 நாள் நடக்கும். தினமும் கோவிலுக்கு புறப்பாடு நடக்கும். இரவு நவராத்திரி கொடு மண்டபத்துல விசேஷ திருவாராதனம், தீபட்டி சலாம். அது ரொம்ப பாக்குறதுக்கு இந்த தர்பார்ல அந்த ராஜாக்கெல்லாம் என்ன நடக்குமோ அத்தனையும் நடக்கும். கோஷ்டி விநியோகம். அது மட்டும் நடுவுல வந்து 10ஆம் நாள் வந்து விஜயதசமி வந்துடும். அந்த விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் வந்து குதிரை வாகனத்துல ஏறி கோபிநாதன் சன்னதிக்கு எழுந்தருளி அங்க போய் அம்பு போடுற வழக்கம் அப்படிங்கிறதையும், இந்த அருமையான வடகலையும் தென்கலையும் சிறக்க வந்தோன் வாழியேன்னு இங்க வந்து எம்பெருமானாருக்கு 10 நாள் உற்சவம். அந்த புரட்டாசி மாசம் நிமமாந்த மகாதேசிகனுடைய, அதாவது வைஷ்ணவத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்னா ஆச்சாரியர்கள் வந்து 3 பேர். அதை எம்பெருமானார், தேசிகர், மாமுனிகள். இவா 3 பேரும் தான் இந்த இதை வந்து சம்பிரதாயத்தை வந்து மிக, அதாவது எல்லாரும் வளர்த்திருக்கா. இவா 3 பேரும் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ்ல வந்து ஏற்படுத்தினது யாருன்னா இவாதான். அப்படிப்பட்ட தேசிகருக்கு வந்து 10 நாள் உற்சவம் இங்க நடக்கும். தினமும் வந்து சாற்றுமுறை திருவாராதனம் எல்லாம் நடக்கும். சிரவண நட்சத்திரம் அன்னைக்கு வந்து தேசிகருக்கு திருமஞ்சனம் நடக்கும். இப்படி அருமையா நடக்கிறது. ஐப்பசி மாசம்னாலே துலா மாசம். அருமையான அந்த துலா மாசத்துல தீபாவளி தான் மிகப்பெரிய உற்சவம். அங்க என்ன நடக்கும் அப்படின்னா தைல காப்பு, திருமஞ்சனம் மற்றும் புது திருப்பரியட்டங்கள் வந்து சமர்ப்பித்து ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் மரியாதை அன்னைக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஐப்பசி மாசம் கோபாலனுக்கு இது வந்து எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா ராஜசேகர் மன்னர் காலத்துல இருந்து தீபாவளி அன்னைக்கு வந்து பட்டோலை வாசித்து 10 நாள் கோலாட்ட உற்சவமும் கொண்டாடுறது அப்படிங்கிற அந்த கோலாட்ட உற்சவம். அதை வந்து இப்ப வந்து சமீபத்துல வைகுந்தவாசியான அண்ணா வந்து இந்த அருமையா அவளுடைய குரூப் வந்து இதுல சேர்ந்துக்கிறா. அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு. அப்படிப்பட்ட அமாவாசையிலேருந்து 10 நாள் உற்சவம் வந்து நடக்கும். தினமும் கோலாட்ட உற்சவ மண்டபத்துல வந்து பெருமாள் விசேஷ அலங்காரத்தோட திருவாராதன கோஷ்டி விநியோகம் நடக்கும். ஒரு காலத்தெல்லாம் எல்லாரும் கோலாட்டம் நடத்திட்டு பின்னாடியே வருவாளாம் கோபிகையர் மாதிரி. அதை இப்ப வந்து அண்ணாவுடைய ஃபாலோயர்ஸ் வந்து நடத்திட்டு வரா. ஒரு காலத்துல அண்ணாவும் வந்த போய் நடத்திண்டா. அதை பார்க்கும்போது நல்லா அழகா இருக்கு. ஒரு காலத்துல வந்து தேவதாசிகள்னு இருக்கும். தேவதாசிகள்னா உயர்ந்தவர்கள், தவறான எண்ணத்துல நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா அவ மாதிரி ஒரு பெரிய அடியார்கள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட, ஏன்னா பெருமாளுக்காகவே வாழ்ந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட தேவதாசிகள் அருமையாக கோலாட்டம் நடத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு சரித்திர சான்றும் இருக்கு. இந்த ஐப்பசி மாசம் வந்து நம்மை எல்லாம் உஜ்ஜீவிப்பதற்காக மண்ணையை திருத்திய மகா ஆச்சாரிய புருஷனாக இருந்த மணவாள மாமுனிகள் இப்பு வருங்க சீர் கேட்டளித்தான் வாழியே திருவாழ்மொழிப்புள்ளி இணையடியோன் வாழியே ஐப்பசியில் திருமூலத்தில் அவதரித்தான் வாழியே அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் வாழியே எப்பூவியும் சீசேல மேத்த வந்தோன் வாழிய மேராரும் எதிராசர் ரணவுதித்தான் வாழியே முப்பரினோல் மணிவடம் முக்கோள் தரித்தான் வாழிய முதலிய மணவாள மாமுனிவன் வாழியேன்னு சொல்லும் விதமாக 10 நாள் உற்சவம் வந்து இங்க வந்து அருமையா நடக்கும். அந்த ஐப்பசி மாசம் பார்த்தோம்னா மன்னார்குடியில ஜோன்னு மழை கொட்டும். அதனால எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல உங்களை மாதிரி பெரிய ஞானமோ இதுவோ கிடையாது. அங்க வந்து
அருமையா வந்து இந்த மாமுனிகளை எப்படி சொல்லுவா அப்படின்னா மழைச்சாமி அப்படின்பா. இதை தெரிஞ்சுட்டு சொல்றாளா தெரியாம சொல்றாளே தெரியாது. மழைச்சாமி வந்துட்டார், மழை வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மழைக்கு நடுவுல தான் அந்த மாமுனிகள் வந்து 4 வீதியுமே அந்த ஐப்பசி மூலத்தன்னைக்கு ஏழுவார். அதை பார்க்கும்போது அந்த மாமுனிகள் அதுவும் வந்து எப்படி பெருமாள் இருக்காரோ அதே மாதிரியே அனந்தாழ்வான் கொடைபிடிக்க அப்படியே அருமையா தெருவில் வரும்போது மழை ஜோன்னு கொட்டின்னு தான் இருக்கும். அதை பார்க்கறதுக்கே விஷயம். மழைச்சாமி வந்துட்டார், மழைச்சாமி வந்துட்டான்னு அந்த ஆட்சியர்கள் பாவியத்திலேயே கூப்பிடுவார். ஏன்னா திருவாய்மொழி பிள்ளைய தெரியும். திருவாய்மொழி பிள்ளைய அங்க இருக்கிறவா நம்ம எல்லாம் திருவாய்மொழி பிள்ளை சீசையில பூர்ணர் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அங்க இருக்கிறவாள்லாம் காடு வெட்டி ஐயன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா நம்மாழ்வார் வந்து இந்த கலாப காலத்துல நம்மாழ்வார் நம்பெருமாள் எல்லாருமே ஊரை விட்டு பல பல வருஷங்கள் போன பிறகு அந்த நம்மாழ்வார திருப்பி கேரளால இருந்து திருப்பி ஏழை பண்ணிட்டு வந்தவர் யாருன்னா திருவாய்மொழி பிள்ளை. ஏன்னா அவர் மதுரையினுடைய பாண்டியர்களுடைய அமைச்சராக இருந்ததுனால அவரால் அதை வந்து நிறைவேற்ற முடிஞ்சது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா இடமும் புளிய மரமா இருக்கான். எது வந்து ஊருனே தெரியலையா. அப்ப அந்த புளிய மரத்தெல்லாம் வெட்டி அந்த காட்டை திருத்தி நாட்டாக்கினவர் யாருன்னா இந்த திருவாய்மொழி பிள்ளை. அவர் தான் வந்து மாமுனிகளுக்கு ஆச்சாரியர். அந்த எதுக்கு இங்க சொல்றது அப்படின்னா மாமுனிகளுக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்துதான் என்னன்னு தெரியல. என் ஆச்சாரியனை எல்லாரும் வந்து எவ்வளவு சுலபமா கோபாலகுட்டன் கோபாலகுட்டன் கோபாலனை கூப்பிடுற மாதிரி காடுவெட்டி ஐயன்னு கூப்பிடுறாளே அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வைபவம் உண்டு. அப்ப வந்து எந்த இடத்துல வந்து நம்மாழ்வாருடைய புளிய மரத்தை மட்டும் விட்டு வைக்கணுமே, அப்ப வந்து பெரிய எல்லா மரத்தையும் தான் வெட்டிடுவா. அப்ப வந்து பெருமாளை பிரார்த்திச்சுட்டாராம். அப்ப திருவாய்மொழி பிள்ளை அப்படி பாய்ச்சுட்டு இருக்கும்போது திருப்பி வந்து கருட பகவான் வந்து ஒரு புளிய மரத்துல மட்டும் வட்டம் அடிச்சுட்டு அந்த இடத்துலயே கொத்திண்டே இருந்தாராம். அப்படிப்பட்ட அருமையான அந்த வைபவம் வந்து அங்க எல்லாரும் சொல்லுவா. அவருக்கு பேரே அங்க இருக்கிற மக்கள்லாம் அன்பா காடு வெட்டிய ஐயன் அப்படின்னு கூப்பிட்டாராம். அது மாதிரி இங்க மன்னார்குடியில வந்து பெரிய ஜீயருக்கு எவ்வளவோ பெரிய பெரிய பேர்லாம் இங்க இருக்கு. சீசையில பூர்ணர், அதான் சாரி மணவாள மாமுனிகள், பெரிய ஜீயர் அப்படின்லாம் நிறைய இன்னும் நம்ம சொன்னோம்னா அதாவது அப்படியே இருக்கும். அங்க இருக்கிற கூப்பிடுற பேர் பார்த்தா மழைச்சாமி அப்படின்னு கூப்பிடுவோம். அதை கேட்கும் போது ஏன்னா நம்ம வைணவம்ங்கிற அந்த மழைய உலகளாவிய பெய்ய வைத்தவர் யார் அப்படின்னா அப்படியே எல்லாருடைய மனசுலயும் பெய்ய வைத்தவர் யாருன்னா பெரிய ஜீயர். அப்படிப்பட்ட அந்த பெரிய ஜீயரை வந்து மழைச்சாமின்னு கூப்பிடுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா அந்த சாமியாக இருக்கின்ற அந்த நம்பெருமாளுக்கே ஆச்சாரியனாக இருந்தார். அந்த நம்பெருமாளுக்கு எப்படி இருக்க அவை மழை போன்று வெள்ளமாக இருக்க. அப்படிப்பட்ட நம்பெருமாளுக்கு சாமியாக இருந்ததுனாலே ஆச்சாரியனாக இருந்ததுனாலே இவெல்லாம் தெரிஞ்சு வச்சாலா தெரியாம வச்சாலான்னு தெரியல மழைச்சாமி அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப ஒரு இது. அந்த மாசமே சேன முதலியாருடைய உற்சவமும் ஐப்பசி பூராடத்துல வந்து நடக்கும். சூத்திர தேவியோட அருமையா நடக்கும். அப்பயும் எல்லாதும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஐப்பசி மாசம்னாலே நமக்கு துலா மாசம் மட்டும் இல்ல, காவேரி ஸ்நானம் மட்டும் விசேஷம் இல்ல. 3 ஆழ்வார்கள் அவதரித்த இடம் பொய்கையார் பூதத்தார் வேயாழ்வார் திருவோணம் அவிட்டம் சதயம். அந்த ஆழ்வார்களுக்கும் அருமையாக இங்க உற்சவம் நடக்கும். இப்படியாக உற்சவங்கள்லாம் வந்து சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசின்னு 7 மாசம் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து கார்த்திகை மாசம் என்ன இருக்கும், கார்த்திகை மாசத்தோட முடிச்சிருவோமே ஒரு இன்னைக்கு. அப்ப வந்து திருமங்கை மன்னனுடைய கலியனுடைய உற்சவம். ஏன்னா மன்னார்குடிக்கும் கலியனுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. அப்படின்னா கலியன் எல்லா ஊருக்கும் போய் பாடினார். ஏன் மன்னார்குடி ஏன் பாடல அப்படின்னா குணபால மதையானாய் அவ்வளவுதான். அதை சொல்லும் போது அவரால் கண்ணுக்கு அதுக்கு மேல அவரை வந்து அப்படியே கண்ணையும் ஜலஞ்சலம், அதாவது கல் மாதிரி நெஞ்சம் கொண்ட அந்த கலியனுக்கு அப்படியே உருகர வச்சது யாருன்னா அந்த கோபாலன். அப்படிப்பட்ட கோபாலனால அவரால் அதுக்கு மேல பாடம் இல்லை. அந்த அருமையான அந்த வைகாசி மாசம் வந்து ஏகாதசியில வந்து அருமையான திருவீதி புறப்பாடு நடக்கும். அது மட்டும் இல்லாம கைசிக துவாதசி காலை வந்து சர்வ அலங்காரத்தோட பெருமாள் வந்து திருவீதி புறப்பாடு நடக்கும். அப்புறம் திருவாராதனம், கைசிக புராணம் வாசிக்கிறது. ஏன்னா கைசிக புராணம் தான் வைஷ்ணவர்களுக்கு மிக உயர்ந்த, அதாவது அன்னைக்கு தான் கைசிக ஏகாதசி துவாதசி தான் ரொம்ப விசேஷம். வைகுண்ட ஏகாதசியோட வைஷ்ணவர்களுக்கு கைசிக ஏகாதசி துவாதசி வந்து ரொம்ப விசேஷம்.
ஏன்னா நம்பாடுவானுடைய சரித்திரத்தை நம்ம வாழ்க்கையில ஒரு நாளாவது படிக்கணும், கேட்கணும். கேட்டோம்னா நமக்கு வந்து அந்த வைகுந்தம் கொடுக்கும் பிரான் கோபாலன் நமக்கு வைகுந்தத்தை கொடுப்பான். அப்புறம் அந்த அருமையான திருக்கார்த்திகை வந்து பௌர்ணமி அன்று வந்து இரவு தீப பிரதிஷ்டை, விசேஷ திருவாராதனம், தீப ஆராதனம். இந்த தடவை நம்ம வந்து ஒரு ஏன் கார்த்திகை வந்து வைஷ்ணவ பிரகாரம் கொண்டாடணும்னு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு லெக்சர் கூட இந்த தடவை கொடுத்தோம். யாரோ ஒருத்தர் கேட்டதுனால என்ன வைஷ்ணவத்திற்கும் கார்த்திகை தீபத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம குரூப்லயே கொடுத்திருந்தோம். அப்படிப்பட்ட அருமையான திருக்கார்த்திகை வைபவம் ஆகம சாஸ்திர பிரகாரம், பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திர பிரகாரம் அருமையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கார்த்திகை வரலையும் பார்த்துட்டோம். இன்னும் மார்கழி, தை, மாசி, பங்குனியை வந்து அடுத்த வாரம் நம்ம அனுபவிப்போம். அப்படிப்பட்ட பெரிய ஜீயர்னால இங்க வந்து நிறைய உற்சவங்கள்லாம் திருத்தி கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லப்படும் விதமாக இந்த மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு உயர்ந்த விசேஷமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஜீயபுரத்துல ஒரு நாள் வந்து காலைல சந்தியாவந்தனம் பண்ணியிருந்தார் பெரிய ஜீயர். அப்படியே பெரிய ஜீயன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தெற்க பார்த்து செவிச்சாராம். பெருமாள் எல்லாரும் உடனே அவ சிஷ்யெல்லாம் உடனே கேட்டாலாம், தெற்க பார்த்து செவிக்கிறீங்களே, நம்மாழ்வாரை செவிக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டாலாம். அப்ப வந்து பெரிய ஜீயர் சொன்னாராம், நான் நம்மாழ்வாரை செவிக்கல, காடு கரை அப்படின்னு 2 இருக்கு, அந்த 2த்தையும் கஷேத்திரத்தையும் பார்த்து நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே சிஷ்யாக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தா, காடுன்னா என்ன, கரைன்னா என்ன அப்படின்னாராம். அந்த காடுங்கிறது தான் காரப்பங்காடு, கார் அப்பன் காடு. இன்னொன்னு வந்து வடகரை. வடகரைங்கிறது நம்மாழ்வார் திருத்தலம் போற வழியில இருக்கு. அதை வந்து நம்ம அப்புறம் மதுரை தாண்டி இருக்கு, அதை இன்னொரு நாள் பார்ப்போம். காரப்பங்காடுங்கிறது மன்னார்குடியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அங்க குடிகொண்டு இருக்கின்ற பெருமாள் யார் அப்படின்னா பேரருளாளன். எப்படி வந்து காஞ்சிபுரத்துல வந்து வரதன் இருக்கானோ, அடியாருக்கு எளியனாக இருக்கானோ, அப்படிப்பட்ட பெருமாள் என்ன பண்றாருன்னா ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு நாடகத்தை நடத்துறார். அங்க இருக்கிற வந்து 8 ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சேதுக்கு போகணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் நகரேஷு காஞ்சி புருஷேஷு விஷ்ணு அப்படின்னு சொல்லும் விதமாக அந்த பேரருளாளன் முன்னாடி இருந்து அப்படியே வணங்குறா. அவளுக்கு வந்து பேரருளானுக்கு வந்து இவாளை வந்து பிரியறதுக்கு மனம் இல்லை, இருந்தாலும் இவா கேட்காதவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னோட ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுறான். இவாலாம் அதோடைய உத்தரவை வாங்கின்னு கிளம்புறா. இவா கிளம்பினோட அந்த பேரருளானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா திவ்ய பிரபந்தம் தான் பிடிக்கும். தமிழ் வாசனை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது மனம் கவர்ந்த வாசனை இல்லையா. அந்த 4000 திவ்ய பிரபந்தம் இவா வாயிலேருந்து நம்மளால கேட்க முடியலேன்னு என்ன பண்றான், பின்னாடியே வந்துடுறான். அவ நடக்க நடக்க இவனும் பின்னாடியே வரான். அப்படியே நடந்துட்டே இருக்கும் பொழுது இவா என்ன பேசுவா, அந்த காலத்துல அவளுக்கு தெரிஞ்சது பெருமாள், ஆச்சாரியன், ஆழ்வார்கள் இவர் பற்றிய வைபவத்தை பேசிட்டு பாட்டெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டே வருவா. அந்த சுவைய அந்த காஞ்சி வரதனும் அப்படியே அனுபவிச்சுட்டே வரான். வடுவூருக்கு கிட்டக்க மூர்த்தி அம்பாள்புரம்னு இருக்கு. இந்த மூர்த்தி அம்பாள்புரத்துக்கும் மன்னார்குடிக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நாயக்கர்களுடைய மனைவி வந்து மூர்த்தி அம்பாள்னு பேரு, அவளோட பேர்ல தான் அந்த ஊரே பேரு மூர்த்தி அம்பாள்புரம்னே பேரு. அப்படி அந்த இடத்துக்கு கிட்டக்க வரும்பொழுது, வடுவூருக்கு பக்கத்துல வரும்பொழுது பெருமாள் என்ன பண்ணிடுறா, இனிமே இவா கூட வந்தோம்னா இவாளுடைய சேது ஸ்நானம் தடைபட்டுரும், ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு இவா வந்து சேது கரைக்கு போய் அங்க இருக்கிற எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது எம்பெருமான் என்ன பண்றான், ஒரு நாடகத்தை நடத்துறான். ஒரு இருட்டா ஆயிடுறது, ஒரே இருட்டு, அவளுக்கு ஒரே பயம். ஏன்னா இப்ப மாதிரி ஜிபிஎஸ் கிடையாது, போன் கிடையாது, எங்க இருக்கோம்னு யாருக்கும் இன்னும் தெரியல. ஒரு காட்டுக்கு நடுவுல மாட்டின்ட்டா. இவாளுக்கு என்னன்னா அப்ப கூட அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, நம்ம வந்து வரதனை விட்டுட்டு வந்துட்டோமே, நம்மாழ்வாருடைய வைகாசி விசாகத்தை உற்சவத்தை விட்டுட்டு வந்துட்டோமே, இப்படி காட்டுல வந்து மாட்டின்ட்டோமே, பெருமானே வரதா கருணையினுடைய இருப்பிடமே அப்படின்னு சொல்லி உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பெருமைகளையே பேசிட்டு வரும்பொழுது அப்படியே தூங்கிடுறா. தூங்கும் போது கனவுல வர, நான் உங்களுடைய திவ்ய பிரபந்த கேட்கறதுக்காக உங்க கூடயே நடந்து வந்தேன்டா, வந்து நான் வந்து மூர்த்தியம்பாள்புரத்துல இருக்கேன், என்ன வந்து இங்க வந்து ஏழை பண்ணிட்டு வந்து நீங்க வந்து திவ்ய பிரபந்தத்தை குறையில்லாம நடத்தணும் அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்ட அருமையான அந்த இவாளுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. ஏன்னா காட்டுல இருக்கா, ஏற்கனவே எங்க வழின்னே தெரியல.
பெருமாள் வந்து தோன்றா, காலைல 8 பேருக்கும் இதே சொப்பனம் வருது. உடனே என்ன பண்ணிடுறா, இது பெருமாளுடைய சங்கல்பம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் பிடிச்சிட்டு அப்படியே அங்க போய் பார்த்தா கருட பகவான் அப்படியே எப்படி வந்து நம்மாழ்வாருடைய புளிய மரத்தை காட்டினானோ அதே மாதிரி அங்க வந்து வழிய காட்டுறான். அங்க பார்த்தா பெருமாள் வந்து பேருளாளர் வரத கஸ்தத்தோட அந்த ஒரு புத்தடியில அப்படியே ஏலை பண்ணிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இருக்கா. அவளால என்ன பண்ண முடியும்? அப்புறம் அங்க இருக்கிற பெரியவாழ்கிட்டலாம் சொல்ல ஒரு பெரிய ஒரு மாட்டு வண்டியில ஏலை பண்ணிட்டு இந்த காரப்பங்காடு அப்பன் காடு அப்படிங்கிற அந்த கஷேத்திரத்துல ஏலை பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட திவ்ய கஷேத்திரம் இந்த காரப்பங்காடு. அதை தான் நான் தெற்கு நோக்கி பண்றேன். இங்க பெரிய பெரிய மகான்கள்லாம் அவதரிப்பா அப்படின்னு சொல்லும் விதமாக பெரிய பெரிய அவதார புருஷர்கள்லாம் அங்க அவதரித்து வைஷ்ணவத்தை நிலைநாட்டினார்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஏன்னா பெரிய ஜீவியருடைய பார்வை அந்த இடத்துல பட்டதுனால அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னா பெரிய பெரிய மகான்கள் ஈவன் இப்ப இருக்கிற வேலுக்குடி சுவாமியோடைய அப்பா வரதாச்சாரியர் சுவாமி, அவருடைய குரு யாருன்னா வெங்கடாச்சாரியர் சுவாமி. இது மாதிரி நிறைய இப்படியே சொல்லிட்டே போலாம். இத சொன்னோம்னா ஒரு எபிசோடே ஆயிடும். அப்புறம் மன்னாருடைய மகாத்மியத்துக்கு பதில் இது கார்பங்காடு மகாத்மியம் ஆயிடும். அப்படிப்பட்ட அருமையான அந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு அருமையான திருமொழி பாசுரம். ஏன்னா மன்னாருடைய பெருமாளுக்கு திருவாழ்மொழி பாசுரத்தை கொடுத்த மாமுனிகள், அதனால இந்த பெருமானுக்கு திருமொழி பாசுரத்தை கொடுக்கிறார். பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளால் எம்பிரானே வாரணி மலையான் மலர்மகளோடு மண்மகனம் உடனிருப்ப சீரனை மாட நாங்கே நன்னடவுள் செம்பன் செய் கோயினுள்ளே காரணிவேக நின்ற தொப்பானை கண்டு கொண்டு ஒய்ந்தொழிந்தேனேன்னு அருமையான அந்த திருமொழி பாசுரத்தை அந்த பெருமாளுக்கு அந்த பேரருளானுக்கு. ஏன்னா வரத கஸ்தத்தோட இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா திருப்பதி பெருமாள். இவர் மனசாலதான் இருக்கார் காஞ்சிபுரத்துல. ஆனா அதே வரதஹஸ்தத்தோட பெரிய பெரிய அபய தீட்சிதர்லாம் ஏண்டா பேரொருளானா இருக்க, நீ ஏண்டா காஞ்சிபுரத்துல வந்து அபயஹஸ்தத்தோட வரதஹஸ்தத்தோட இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டதெல்லாம் நிறைவேற்றும் அந்த குறையெல்லாம் போக்கு விதமாக இங்க மூலவருக்கு பார்த்தோம்னா வரதஹஸ்தத்தோட இருக்கு காட்சி அளிக்கக்கூடிய. அதனாலதான் இந்த பெருமாளுக்கு மாமுனிகள் வந்து பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன். இந்த பேரருளாளன் யாருக்கு பொருந்துறது அப்படின்னா இந்த கார்பங்காடு ஸ்ரீ அபிட்ட வரதராஜ பெருமாளுக்கு தான் பொருந்துறது. ஏன்னா ஒரு பெரிய ஆச்சாரியன் வந்தாருன்னா அந்த அந்த ஊரை மட்டும் வளப்படுத்த மாட்டார், அந்த ஊரை சுத்தி இருக்கிற எல்லா பெருமாளையும் நமக்கு பிரபலப்படுத்துபவர் யாருன்னா அந்த ஆச்சாரியன். அப்படிப்பட்ட பெரிய ஜீயரால பார்க்கப்பட்ட அந்த கார்பங்காடு திவ்ய கஷேத்திரத்திலேருந்து அந்த மண் வாசனை வந்து என் மேல பட்டதோ அல்லது மன்னார்குடி கோபாலன் வந்து பெரிய ஜீயர் இருந்ததுனால அந்த மண் வாசனை பட்டதோ, எப்படி தொண்டர் அடி பொடி ஆழ்வார் அந்த மண் எப்பயோ நம்ம மேல பட்டிருக்கு. அப்ப வந்து ஒரு ஆச்சாரியனுடைய பார்வை நம்ம மேல பட்டதுனாலதான் ஏதோ இந்த வார்த்தைகள்லாம் வருது தவிர இது ஏதோ நானோ படிச்சதுனாலயோ இது பெரிய அறிவுனாலேயோ நமக்கு வரல. அப்படிப்பட்ட ராஜகோபாலனின் மகாத்மியத்தை வந்து வர வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 7-7:15 மணிக்கு பூர்த்தி பண்ண போறோம். 18வது எபிசோடு வழியாக நம்ம பூர்த்தி பண்ண போறோம். ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமியா இருக்கு, சித்ரா பௌர்ணமியா இருக்கு. அன்னைக்கு வந்து கோபாலனுக்கே உள்ள அருமையான நட்சத்திரமும் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அருமையான நாள்ல வந்து நம்ம முடிக்க போறோம். அன்னைக்கு எல்லாரும் அதுல பங்கிண்டு இதை வந்து நடத்தி கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறேன். அப்படிப்பட்ட அருமையான கோபாலனுடைய மகாத்மியம் வர வெள்ளிக்கிழமையோடு நம்ம வந்து ஏன்னா நம்மளால அதுக்கு மேல அவனுடைய பிரபாவத்தை பேசக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர அவனுடைய பிரபாவத்தை நம்ம சொல்லிண்டே இருக்கலாம். சக கோபேர் கவாம்பட்சாத் வேணுத்வனி சம சம்பிரமம் ஆபூர்ய வீதி சம்பிரமம் ஆபூர்ய வீதி மானந்தா தாகதாயாஸ்து மங்கலம் கமலா சரணாம்போஜே கௌஸ்துபாங்கிதவட்சதே கல்யாண குணபூர்ணாய சம்பேகேசாய மங்கலம் ஸ்ரீமதே ரம்ஜதா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்னு இந்த அருமையான ராஜகோபால குட்டனுடைய மகாத்மிய கேட்ட எல்லாருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகட்டும்னு இன்னைக்கு முடிச்சுப்போம்.